ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ஸோ நீங்கள் இன்னும் சிலபஸ் வீடியோ பார்க்கலன்னா ஷுவராக ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைமிங் ஸ்கீம்ங்க. ஸோ ரைமிங் ஸ்கீம்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெஃபினேஷன் பாருங்கள். ஏ ரைம் ஸ்கீம் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் ரைம்ஸ் அட் எண்ட் ஆஃப் ஈச் லைன் ஆஃப் அ போயம் ஆர் சாங். ஸோ அதாவது ஒரு போயமில் வர ஈச் அண்ட் எவ்ரி லைன்லேயும் நம்ம லாஸ்ட்டில் வர வேர்டை செக் பண்ணணும், நம்ம பார்க்கணுங்க. ஸோ அதில் எந்த வேர்ட்ஸ்லாம் ரைமிங்காக வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணுங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரைமிங் ஸ்கீம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் போயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்க, நம்ம தளபதி ஸ்டைலில் ஃபஸ்ட் நம்ம ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரே பார்க்கலாங்க. Twinkle, twinkle, little star. ஸோ ஓகேங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயமில் பாருங்களேன், ஸ்டார் ஆர். ஸோ இது ரெண்டும் ரைமிங்காக வந்திருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு வேர்டும் ரைமிங்காக வந்திருக்கு. அதாவது அந்த வேர்டோட லாஸ்ட் எண்டிங்கில் வர சவுண்ட் ஒரே மாதிரி வரணுங்க, அதாங்க ரைமிங். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆர் இது ரெண்டுலேயும் எண்டிங்கில் ஒரே மாதிரி சவுண்ட் வரனால அதை நம்ம ரைமிங்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஹை அண்ட் ஸ்கை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கை இது ரெண்டும் ரைமிங்காக தானங்க வருது. ஸோ இது ரெண்டும் ஓகே, இதுக்கு நம்ம பீன்னு நம்ம அசைன் பண்ணுறாங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஸ்டாருக்கும் ஆருக்கும் நம்ம ஏன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த போயமோட ரைம் ஸ்கீம் என்னங்க, இந்த நான் ஃபோர் லைன்ஸுக்கு ஏஏபிபி. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ இந்த போயமில் பாருங்கள், தேர் ஒன்ஸ் வாஸ் அ மேன் ஃப்ரம் பெரு ஹூ ட்ரீம்ட் ஹி வாஸ் ஈட்டிங் இஸ் ஷூ. He awoke with a fright in the middle of the night to find that his dream had came true. இந்த போயமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரு அண்ட் ஷூ ட்ரூ, அந்த ஃபர்ஸ்ட் லைனில் வர பெரு, செகண்ட் லைனில் வர லாஸ்ட் வேர்ட் பாருங்கள் ஷூ, அந்த லாஸ்ட் லைனில் வர லாஸ்ட் வேர்ட் பாருங்கள் ட்ரூ. ஸோ அந்த பெரு ஷூ ட்ரூ இது மூணும் ஒரே மாதிரி ரைமிங்காக வருதுங்களா. ஸோ இது மூணுக்கும் நம்ம ஏன்ற லெட்டர் நம்ம அசைன் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்தன் பாருங்கள் தேர்ட் லைனில் ஃபோர்த் லைனில் பாருங்களேன், ஃப்ரைட் நைட். ஸோ இது ரெண்டும் ரைமிங்காக வருது இல்லைங்களா. ஸோ இதுக்கு நம்ம பீன்ற வேர்டை நம்ம அசைன் பண்ணலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதோட ரைமிங் ஸ்கீம் என்னங்க, ஏஏபிபிஏ. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஸோ ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸுங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரைமிங் ஸ்கீம் பார்த்துருக்கனால ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ அதாவது ஒரு வேர்டு இப்போ கேட்டுன்னு இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்களேன். ஓகே, ஃபஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் சவுண்ட் த சேம் அட் த எண்ட். அதாவது எண்டில் ஒரே மாதிரி சவுண்ட் வரணுங்க. ஸோ சேம் சவுண்டாக வரணும். ஸோ அதுக்கு பார்த்தாங்க ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளில் பாருங்களேன், கேட்டுன்ற வேர்டு இருக்குது. ஸோ இதுக்கு ரைமிங்கான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேட், பேட், ரேட். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டில் வர லெட்டர்ஸ் சேமாக ஒரு கேட்டுக்கு லாஸ்ட்டில் டி வந்திருக்கு. ஸோ ஹேட் அண்ட் பேட் இதுக்கும் லாஸ்ட்டில் டி வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் வர வேர்ட்ஸ் லெட்டர்ஸும் ஒரே மாதிரி வரலாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இதே மாதிரி வரணும்னு அவசியம் இல்லைங்க. பை சான்ஸ் இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்களேன், ஸ்கை. இப்போ ஸ்கைக்கு ரைமிங்கான வேர்ட்ஸை பார்க்குறோம். என்னென்ன பார்க்குறோங்க, ஹை, ஃப்ளை, டை, சை இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ஒய்ன்ற வேர்டில் தான் முடிஞ்சிருக்கு. பட் ஹைன்ற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ன்ற லெட்டரில் முடிஞ்சிருக்குங்க. ஸோ ஃப்ளைன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற லெட்டரில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. வேறு மாதிரி வந்துமே கூட உங்களுக்கு அது ரைமிங்காக வரலாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இந்த 4 எக்ஸாம்பிளையும் பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிட்டேஷனுங்க. ஸோ ஓகேங்க, இப்போ எஸ்ஜே சூர்யா சொன்ன மாதிரி கெட்டதுல என்னடா நல்லது, நல்லதுல என்னடா கெட்டது, அது என்ன கெட்டது நல்லது, நல்லது கெட்டது, நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. அதாவது ஒரே வேர்டை நம்ம ரிப்பீட்டடாக ஒரு போயமில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் தாங்க ரிப்பிட்டேஷன். ஓகேங்களா, நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம் வாங்க. ரிப்பிட்டேஷன் இஸ் அ literary device where a word or phrase or line is repeated to create a rhythm, to emphasize an idea or a feeling and to make an idea more memorable. அதாவதுங்க நம்ம அந்த அதாவது ஒரே வேர்டை நம்ம ஒரே வேர்டையோ இல்லை ஒரே ப்ரேஸையோ இல்லை ஒரே லைனையோ நம்ம எகைன் அண்ட் எகைன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போயமில் ஒரு ரிதம் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஆர் ஒரு ஐடியாவையோ இல்லை ஒரு ஃபீலிங்கையோ நம்ம மோர் மெமரபிள் ஆக்கிறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் பாருங்கள், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அண்ட் அகைன் அதையே சொல்லியிருக்கிறாங்க போயிட்டு. ஸோ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அதாவது இது எதுக்கு சொல்கிறாரு, அந்த ஒரு ஐடியாவை நம்ம ரொம்ப மெமரபிள் ஆக்கிறதுக்காக ஸோ எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ இதாங்க ரிப்பிட்டேஷன். ஸோ ஓகேங்க, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அலிட்ரேஷனுங்க. மன்னா மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா. ஸோ ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி
அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைனில் ஒரு நியர்பையாக இருக்கிற வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்டு வந்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுதாங்க நம்ம அலிட்ரேஷன் சொல்கிறோம். அதாவது த ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சேம் லெட்டர் ஆர் சவுண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த க்ளோஸ்லி கனெக்டட் வேர்ட்ஸ். ஸோ க்ளோஸாக கனெக்டட் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் நியர்பையாக இருக்கிற வேர்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரோ ஆர் ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்டோ ஒரே மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அலிட்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், பீட்டர் பெப்பர் பிக்டு பெக் ஆஃப் பிக்கிள்டு பெப்பர்ஸ். ஸோ அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ செல்ஸ் பை த ஷீஷோர். ஸோ அந்த எல்லா வேர்ட்ஸ்லையுமே அந்த ஷீன்ற எஸ்ன்ற வேர்டு, அந்த ஷீன்ற ஒரு வேர்டு வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ ஓகேங்க, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனப்போரா. ஸோ அனப்போரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ரிப்பிட்டேஷன் ஆஃப் த வேர்ட் ஆர் பிரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் த செவரல் கான்சிக்யூட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது அடுத்தடுத்து வர சென்டென்சஸில், ஸோ அதுதான் நம்ம செவரல் கான்சிக்யூட்டிவ் சென்டென்சஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு 2 சென்டென்சஸ்லேயே கூட இருக்கலாம், மினிமம் 2 சென்டென்சஸ்லங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்டோ, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வேர்டோ இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரேஸோ, ஓகேங்களா, ஒரு 2-3 வேர்டு வர மாதிரி. ஸோ நமக்கு ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அனப்போரான்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த worst ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் விஸ்டம், இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் ஃபூலிஷ்னஸ். பார்த்தீங்கன்னா எல்லா லைன்லையுமே இட் வாஸ் தங்கிறது எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்தால் அதை நம்ம அனப்போரான்னு சொல்கிறோம். ஸோ அலிட்ரேஷனுக்கும் அனப்போராக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். அலிட்ரேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு நியர்பை வேர்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரணும். பட் அனப்போராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரேஸே ஒரு வேர்டு, ஓகேங்களா, ஒரு வேர்டே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரணுங்க நெக்ஸ்ட் லைன்ஸில், நெக்ஸ்ட் சென்டென்சஸில், ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அசனன்ஸ். வெயிட் சார், வெயிட் சார், வெயிட் சார், டைட் சார். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து நீங்கள் அசனன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி தாங்க. ஸோ அதாவது ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சேம் வவல் சவுண்ட் இன் அ சென்டென்ஸ். ஸோ ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவில் வந்த மாதிரி ஸோ இந்த ஹைட், வெயிட், நைட், இந்த டைட், இந்த எல்லா வேர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐன்ற சவுண்ட் வந்து ஐன்ற வேர்டோட சவுண்ட் வந்து எல்லா வேர்ட்லேயுமே ரிப்பீட்டடாக வருங்க. ஸோ இதுக்கு பேர் தாங்க அசனன்ஸ். ஸோ வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் மிட் நைட் டிலரி வைல் ஐ பாண்டர் வீக் அண்ட் வியரி. ஓகேங்க, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம் மிட் நைட் டிலரி வைல் ஐ பாண்டர் வீக் அண்ட் வியரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டெரரி, வீக், வியரி. ஸோ இந்த 3 வேர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈன்ற வேர்டோட வவலோட சவுண்ட் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருதுங்க. ஸோ வவல்ஸ்னால் நமக்கு தெரியுங்க, AEIOU. ஸோ இந்த 5 லெட்டர்ஸோட சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம அசனன்ஸ்னு சொல்கிறோங்க. ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், குட் நைட், ஸ்லீப் டைட், டோன்ட் லெட் த பெட் பக்ஸ் பைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட், டைட், பைட், இந்த 3 வேர்ட்லேயுமே வந்து இந்த ஐன்ற சவுண்டு ரிப்பீட்டடாக வருதுங்க. ஸோ இதுக்கு பேர் தாங்க அசனன்ஸ். ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். ஸோ ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிமோரன்ற டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டாப்பிக்கோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. த சென்டென்ஸ் ஆர் பிரேஸ் வித் 2 ஆப்போசிட் ஆர் கான்ட்ராடிக்டிங் வேர்ட்ஸ். அதாவது ஒரு சென்டென்ஸில் 2 வேர்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் வந்து ஒன்றா ஜாயினாக வருங்க, ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆவடி அப்போ தரம் கட்டவன் தூக்குதுற தர்ற மண்ணை கெட்டவன். ஓகேங்க, இப்போ இந்த மீமில் வந்திருக்க மாதிரி ஸோ யோகி பாபா என்ன சொல்கிறாருங்க, தூக்குதுற தரமான கெட்டவன். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து தரமானங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்லவன் பண்ணுற மாதிரி சொல்ல வருதுங்க. ஸோ வந்து அடுத்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் ரெண்டும் ஒரே ஜாயிண்டாக வருது பார்த்திங்களா ஒரே சென்டென்ஸில். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு பேர் தாங்க ஆக்சிமோரான். ஸோ ஓகே வாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஆர் கிளியர்லி கன்ஃபியூஸ்டு பை த சிச்சுவேஷன். ஓகேங்களா, இப்போ கிளியர்லிங்கிறது கிளியராக இருக்குன்னு மீன் பண்ணுது. கன்ஃபியூஸ்டுனா டெட் ஆப்போசிட், அப்படியே கன்ஃபியூஸ்டு இல்லைங்களா. ஸோ இப்போ ரெண்டும் ஜாயிண்ட்டாக வருது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு மேலே தான் ஆக்சிமோரான். ஸோ ஓகேங்க, நீங்கள் ரெண்டாவது செகண்ட் எக்ஸாம்பிளும் தேர்ட் எக்ஸாம்பிளும் பாருங்கள். ஹிஸ் நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ப்ரீட்டி அக்லி, த காமெடியன் வாஸ் சீரியஸ்லி ஃபன்னி. ஸோ ஓகேங்க, இப்போ உங்களுக்கு ஆக்சிமோரான் இன்னும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர்போலே. ஸோ ஹைப்பர்போலேனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்பா, ஒரு கோடிப்பா. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா வகுத்தரிச்சப்ப ஒரு கோடி. ஓகேங்க, இந்த மாதிரி தாங்க. ஹைப்பர்போலே இஸ் அன் எக்ஸாக்ரிகேட்டட் ஸ்டேட்மெண்ட் டு எம்பசைஸ் அ பாயிண்ட். அதாவது
ஹைப்பர்போல்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ரிகேட்டட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்ல வராங்க, அதாவது ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை வந்து ஒரு சென்டென்ஸில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பாயிண்ட்டை, அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் ஒரு ஸ்ட்ராங்காக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக, ஒரு பர்டிகுலர் ஐடியாவை ஸ்ட்ராங்காக நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ரொம்ப மிகைப்படுத்தி நம்ம சொல்கிற மாதிரி, தமிழில் சொல்லணும்னா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரிங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ஹைப்பர்போலே. ஸோ அங்கே எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஐ ஹவ் டோல்ட் யூ million times not to do that. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து மில்லியன் டைம்ஸ் யாராலுமே சொல்ல முடியாதுங்க. ஸோ இதுக்கு அதாவது அவங்க ஒரு செவரல் டைம்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அவங்க ரொம்ப ஒரு ஹையாக எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறதுக்காக மில்லியன் டைம்ஸ்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஹிஸ் பேக் வெயிட்ஸ் அ டன். எந்த பேக் பேக்கும் ஒரு டன் இஸ் ஈக்குவல் டு 1000 kgsங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேக் பேக்கும் 1000 kgsலாம் வெயிட்டாக இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து மீன் பண்ணுறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, வெயிட்ஸ் அ டன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, உன்னை உள்ளங்கையில் தாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அது மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாருனாலுமே யாரையும் உள்ளங்கையெல்லாம் தாங்க முடியாதுங்க. யாராவது உள்ளங்கையில் ஏறினா கைக்கு மாவு கட்டு தாங்க போடணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏன் அதை சொல்கிறோங்க, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மேலே நான் ரொம்ப கேர் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி சொல்கிறது இல்லையா? ஸோ உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ ஓகே, இதுக்கு பேர் தாங்க ஹைப்பர்போலே. ஓகேங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெட்டஃபருங்க. ஸோ மெட்டஃபர்னு பார்க்கலாம் வாங்க. இட் இஸ் எ இம்ப்ளைடு கம்பேரிசன். இட் கம்பேர்ஸ் டூ திங்ஸ் இன்டைரக்ட்லி வித்தவுட் யூஸிங் ஆஸ் ஆர் லைக். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்ம மெட்டஃபரில் வந்து 2 திங்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ் இல்லை லைக் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதையுமே நம்ம யூஸ் பண்ணாமல் கம்பேர் பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் இதில் பாருங்களேன். வினு இஸ் எ ஜிராஃபி. ஸோ இப்போ வந்து வினு வந்து ஜிராஃபி இல்லை. ஸோ அவர் வந்து ரொம்ப டாலாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம சொல்கிறோங்க, ஹீ இஸ் எ ஜிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் நம்ம வந்து இதில் நம்மளே புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து ரொம்ப டாலாக இருக்கார், அதனால் ரொம்ப டாலாக இருக்கார், ஸோ அதனால் அவங்க அப்படி ஜிராஃப்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறோங்களா? ஸோ இதுக்கு பேர் தாங்க இன்டைரக்ட் கம்பேரிசன். ஸோ இதுக்கு பேர் தான் மெட்டஃபர். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியுங்க. சுரேஷ் இஸ் அ நைட் அவுல். ஸோ இதில் என்னங்க சொல்ல வராங்க, அவர் வந்து ஆந்தைங்களா? அவர் ஆந்தை இல்லைங்க, அவர் வந்து நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ வந்து சுரேஷ் இஸ் அ நைட் அவுல்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வர சென்டென்சஸ்க்கு பேர் தாங்க மெட்டஃபர்னு சொல்கிறோங்க. சரி, ஓகேங்க, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நம்மளோட லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலிங்க. ஸோ இந்த நம்ம சிமிலியில் வந்து ஸோ இட்ஸ் நாட் அ லாஸ்ட் டாப்பிங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 டாபிக் இருக்குது. ஓகேங்க. இப்போ இந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலி. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். இட் கம்பேர்ஸ் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் டைரக்ட்லி பை யூசிங் த வேர்ட்ஸ் லைக் அண்ட் ஆஸ். ஸோ ஓகேங்க, இது கிட்டத்தட்ட மெட்டஃபர் மாதிரி தான். பட் இதில் நம்ம என்ன பண்ணுறோங்க, டைரெக்டாக லைக் அண்ட் ஆஸை நம்ம யூஸ் பண்ணிடுவோமா. ஸோ பாருங்கள், இங்கே அதே எக்ஸாம்பிள் கொண்டு வந்துருங்க. வினோ இஸ் ஆஸ் டால் ஆஸ் ஜிராஃப். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல வரோம், ஜிராஃப் மாதிரி வினோ வந்து ரொம்ப டாலாக இருக்கார் அப்படின்னு சொல்ல வரோங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆஸ்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனால் இது வந்து ஒரு சிமிலிங்க. ஸோ ஓகேங்க, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாங்க. ஓகே, onomatopoeia. ஸோ இப்போ onomatopoeia இந்த இதோட டெஃபினேஷன் பார்க்கலாங்க. எ வேர்ட் தட் சவுண்ட்ஸ் லைக் வாட் இட் டிஸ்கிரைப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். மை டீத் chattered as I stood on the snow. ஸோ ஓகேங்க, இப்போ நம்மளில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருப்போங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு போகும்போது இப்போ ரொம்ப குளிராகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஒரு ஏர்லி மார்னிங் டைம்னு வச்சுக்கலாங்க. ஸோ குளிரில் நம்ம வெளில வந்துடுறோம். ஸோ ஓகேங்களா? இப்போ நம்ம வரோம்னா அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பல் வந்து இப்போ ரொம்ப பரபரன்னு அடிச்சுக்கும் இல்லைங்களா? ஸோ என் பல் ரொம்ப டைப் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்க? அப்படி சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம். ஸோ அதை தாங்க இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். மை டீத் சேட்டர்னா என்ன ஆகுங்க? ஸோ அந்த சவுண்ட் வந்து சேட்டர் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தாங்க அப்படி சொல்ல வராங்க. ஸோ ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரொம்ப கிளியராக புரியும். த லயன் ரோட் லவுட்லி. ஸோ வந்து லயன் ரோட் அந்த லயனோட சவுண்டே ரோர் அப்படின்ற மாதிரி தாங்க வரும். ஸோ அதை அப்படியே நம்ம சொல்கிறனால ரோடுன்னே சொல்கிறோம். அது வேர்டாகவும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதை தாங்க வந்து நம்ம onomatopoeiaன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். த லீவ்ஸ் கிரன்ச்டு அண்டர் மை ஃபீட் ஆஸ் ஐ வாக்டு த்ரூ த கார்டன். ஸோ நம்ம வந்து கார்டனில் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த புல் வந்து நம்ம மிதிக்கும் போது கிரன்ச் இந்த மாதிரி தான் சவுண்டே வரும் இல்லைங்களா? ஸோ நம்ம அதை வந்து ஒரு வேர்டாகவே சொல்கிறப்ப வந்து ஸோ அதுதாங்க வந்து நம்ம onomatopoeiaன்னு சொல்கிறோம். ஓகேங்க, லாஸ்ட் டாபிக் வந்துட்டோங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சனிஃபிகேஷனுங்க.
ஸோ ஓகேங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், பர்சானிஃபிகேஷன் என்னங்க, இன் விச் அ நான் லிவிங் திங் இஸ் கிவன் ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் ஆஸ் இஃப் இட் வேற ஹியூமன். ஓகேங்களா, அதாவது ஒரு நான் லிவிங் திங்கை வந்து ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது ஹியூமன் பீயிங் மாதிரி நினச்சிக்கிட்டு ஹியூமனோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து நம்ம அந்த நான் லிவிங் திங்ஸுக்கு நம்ம அசைன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதுதாங்க பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அதாவது த ட்ரீ இஸ் டான்சிங் இன் த விண்ட். ஓகேங்களா, ஸோ ட்ரீ வந்து டான்ஸ் ஆகலாம், ட்ரீ டான்ஸ் ஆகிறாங்க, ட்ரீ வந்து ஜஸ்ட் ஷேக் ஆகும். ஓகேங்களா, அந்த விண்டில். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டான்ஸிங் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தாங்க டான்ஸ் பண்ணுவோம், ட்ரீ டான்ஸ் பண்ணுங்களா, பண்ணாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த அசைது அப்படிங்கிறத வந்து நம்ம டான்ஸிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நான் லிவிங் திங்குக்கு நம்ம ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம அசைன் பண்ணி சொன்னோம்னா அதுதாங்க பர்சானிஃபிகேஷன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியுங்க. த விண்ட் விசில்டு த்ரூ அவுட் த டே. விண்டு வந்து விசில் தான் அடிக்காதுங்க, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் விசில் அடிப்போம். ஓகேங்களா, விண்டு வந்து என்னென்னா அந்த விண்டு ப்ளோ ஆகிற சவுண்டு வந்து அந்த விசிலிங் மாதிரி கேட்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து விண்ட் வந்து விசில் அடிச்சது, ஸோ விண்ட் விசில்டு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தாங்க பர்சானிஃபிகேஷன். ஸோ ஓகேங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹை சிசி பைக் வச்சுருக்கவங்க, இப்போ நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம், மச்சான் பைக் வந்து என் வண்டி ரொம்ப பெட்ரோல் அதிகமாக குடிக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா, என்னோடய வண்டி பெட்ரோல் ரொம்ப குடிக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து பைக் வந்து பெட்ரோல் குடிக்குங்களா, குடிக்காது. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட நம்ம இன்ஜின் இயங்குறதுக்காக, இன்ஜின் ரன் ஆகிறதுக்காக நம்ம பெட்ரோலில் ஃபில் பண்ணுறோம் டேங்க்கில். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம பைக் வந்து பெட்ரோல் குடிக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ், இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் தாங்க பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதாவது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே கொடுத்தது. ஸோ ஓகேங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வந்து த லைஃப் போயம் வீடியோவில் நான் பார்க்குறேங்க, நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.